ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே பார்பிக்யூ பண்ணலாமா? அதுக்கு 3 கிலோ சிக்கன் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வீட்லேயே இருந்தது தந்தூரி மசாலா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணி கர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். மீஷோவில் ரொம்ப நாளாக ஆர்டர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துடுச்சு. அது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சிக்கன் வந்து பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூனே இது ரெடி பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நல்லா ஊறி வரும். ஸோ அப்போ நல்லா சிக்கனில் வந்து இந்த மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருக்கும். அதனால் மேரினேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பார்பிக்யூ பண்ணும்போது மயோனஸ் இல்லாமல் எப்படி ஹெல்த்தியான மயோனஸ் பண்ணுறதுக்கு 4 வேக வச்ச முட்டை, அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு, குருமிளகு தூளாக இருந்தாலும் ஓகே, முழுசாக இருந்தாலும் ஓகே போட்டு கொஞ்சமாக கர்ட் போட்டு நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டேன். நல்லா க்ரீமியாக சூப்பராக ஹெல்த்தி மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மென்ட் சட்னி பண்ணலான்னு சொல்லிவிட்டு புதினா, கொத்தமல்லி, புளி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து அரைச்சி மென்ட் சட்னி ரெடி பண்ணிவிட்டேன். சேலட் இல்லாமல் எப்படி? ஸோ குக்கும்பர், கேரட், ஆனியன் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தந்தூரி மசாலா, கோகனட் ஆயில் போட்டு நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான சேலட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.